ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல காரசாரமான இறால் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இறால் வறுவல் பண்ணுறதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு இறாலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட இறாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற விட்டுக்கலாம். இறால் 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு ஊற விட்ட இறால் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வேக விட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, இறால் வந்து அதுவே நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அந்த தண்ணியிலே இறால் வந்து வெந்துடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலரில் இறாலாம் மாறினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வேக விட்டுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், இறாலிலேருந்து நல்லா தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இதனால தான் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மூடி போடாமல் அப்படியே ஓப்பனில் விட்டு இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிரும். இப்போ இது வேகட்டும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச இறால் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், இறாலில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இறால் வேகிறதுக்கு பொதுவாக ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். கடைசியாக புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக மல்லித்தழை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட காரசாரமான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.